முக்கிய செய்தி: இரட்டை இலை விவகாரம் தொடர்பான இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் விசாரணை தொடங்கியுள்ளது. இரட்டை இலை விவகாரம் தொடர்பான இந்திய தலைமையகத்தின் விசாரணை தொடங்கியுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் விசாரணையில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பங்கேற்றுள்ளார். இரட்டை இலை சின்னத்தை முடக்க கோரிய புகார் பற்றிய தேர்தல் ஆணையத்தின் இறுதி விசாரணையானது தொடங்கப்பட்டுள்ளது. இரட்டை இலை விவகாரம் தொடர்பாக விசாரணையானது தொடங்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுக்குழு விவகாரம், இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் விசாரணை தொடங்கியுள்ளது. ஓபிஎஸ் சார்பில் ஓ.பி. ரவீந்திரநாத், கே.சி. பழனிசாமி உள்ளிட்டோரும் விசாரணையில் பங்கேற்றுள்ளனர். 2022ஆம் ஆண்டு பொதுக்குழு ஆணையத்தின் இரட்டை இலை விவகாரம் தொடர்பான விசாரணையானது தொடங்கப்பட்டு இருக்கிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் உள்ளார். டார்வின், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. அதிமுகவுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்பாக அதிமுகவுடைய இரட்டை தலைமை என்பது வைக்கப்பட்டு வந்திருந்தது. இந்நிலையில் அந்த இரட்டை தலைமையை பொதுக்குழு மூலமாக திருத்தம் செய்யப்பட்டு ஒற்றை தலைமையாக மாற்றியது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுக என்று இருந்தது. குறிப்பாக அதிலும் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் என்று அந்த கூட்டத்தில் அங்கீகரித்திருந்தார்கள். இந்நிலையில்தான் அதிமுக இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என கோரியும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அங்கீகரிக்க கூடாது என்று கோரியும் பல்வேறு தரப்பினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஒரு விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரைக்கும் முன்னதாக கருத்து கேட்கப்பட்ட போது எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக அங்கீகரித்திருக்கிறோம் என்று அவர்கள் முன்னாடி இதன் முன்பாக தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில் தான் இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் சூரியமூர்த்தி என்பவர் ஒரு மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். அதில் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும், ஏனெனில் பல்வேறு குளறுபடிகள் இதில் நடந்திருக்கின்றன. அதிலும் குறிப்பாக இந்த பொதுச்செயலாளருடைய தேர்வு என்பது தவறானதாக நடைபெற்றிருக்கிறது என்ற ஒரு பல விஷயங்களை அவர் தெரிவித்து ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இதே போன்று கே.சி. பழனிசாமி, அதே போன்று ஓபிஎஸ் மற்றும் புகழேந்தி உள்ளிட்டோர் தரப்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. இதில் சூரியமூர்த்தி என்பவர் தொடுத்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அதில் விரைந்து விசாரணைக்கு வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது சென்னை உயர்நீதிமன்றம். அதிலும் குறிப்பாக பார்த்தோம் என்றால் இரட்டை இலை சின்னத்தை பொறுத்த வரைக்கும் அது தொடர்பான விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட வேண்டும். அதை முடக்குவதற்காக இந்த கோரிக்கை என்பது சூரியமூர்த்தி தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இந்த விவகாரத்தை தேர்தல் ஆணையமானது கையில் எடுத்து பல்வேறு தரப்பினரிடையே தன்னுடைய கருத்தை அறிந்திருந்தது. அதிலும் குறிப்பாக கடந்த டிசம்பர் மாதம் இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி, அதே போன்று ஓபிஎஸ் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினுடைய கருத்தை அவர்கள் கேட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் அனைத்து தரப்பினரும் தங்களுடைய மனுவை பதிலாக தாக்கல் செய்திருந்தார்கள். அதில் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த மனுக்கள் அனைத்தையும் நிராகரிக்க வேண்டும், ஏனெனில் கட்சிக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள், கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் இல்லாதவர்கள் தான் இந்த வழக்கை கொடுத்திருக்கிறார்கள், இந்த மனுவை கொடுத்திருக்கிறார்கள். இந்த மனு மீது எந்த ஒரு விசாரணையும் தேர்தல் ஆணையம் நடத்த வேண்டிய தேவையில்லை, இவர்களுக்கு மனு அளிப்பதற்கு கூட தார்மீக எந்த உரிமையும் கிடையாது என்று அவர்கள் நிராகரிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார். அதே வேளையில் புகழேந்தியை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சட்ட விதிமீறல்கள் நடந்திருக்கின்றது. எனவே இது தொடர்பான ஒரு விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். இரட்டை இலை சின்னத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது இந்த விசாரணை முடிவதற்கும் முடக்கி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்துத்தான் இந்த விவகாரம் அனைத்து தரப்பினரும் பதில் மனு தாக்கல் செய்த நிலையில் இறுதி விசாரணை எப்போது நடைபெறும் என்று தேர்தல் ஆணையமானது அறிவிக்காமல் இருந்தது. அதுவும் கடந்த வாரம் அந்த தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இன்று விசாரணை நடைபெறும் என்று தெரிவித்து அனைத்து தரப்பினருக்கும் எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், கே.சி. பழனிசாமி, சூரியமூர்த்தி உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் ஒரு நேரில் ஆஜராகி விளக்கம் அளிப்பதற்கான நோட்டீஸ் என்பதை அனுப்பியிருந்தது. அந்த வகையில் தற்போது டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையத்தில் சூரியமூர்த்தி, கே.சி. பழனிசாமி உள்ளிட்டோர் இந்த விவகாரம் தொடர்பாக ஆஜராகி இருக்கிறார்கள். அதே போன்று புகழேந்தியும் தனது தரப்பாக ஆஜராகி தன்னுடைய விளக்கங்களை எடுத்து வைக்க இருக்கிறார். அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் சார்பாக முன்னாள் சட்டத்துறை அமைச்சரான சி.வி. சண்முகம் மற்றும் அவருடைய வழக்கறிஞர் எடப்பாடி தரப்பிலான வழக்கறிஞர் பாலாஜி சீனிவாசன் ஆகியோர் தற்போது தலைமை தேர்தல் ஆணையத்தில் ஆஜராகி தங்கள் தரப்பு விளக்கங்களை எடுத்து வைக்க இருக்கிறார்கள். முழுமையான விவரங்களுக்கு நன்றி டார்வின்.